இது ராமர் சீதை வந்திருக்காங்க லக்ஷ்மணனோட. இது யாரோ போறான் பாரு அவன். வாங்கியாச்சு எப்படி ஒரு வழியே. அதனால ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. அது செய்யறதுக்கு ஓவனை க்ளீன் பண்ணிட்டு செய்யலாம் அப்படின்னு வச்சிங்களா. அது செம்மையாக இருந்துச்சுங்க, சாப்பிட்டுங்க. போதுங்களா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே இன்னைக்கு. அதனால முதல்ல வந்து எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கிறேன். வந்து அம்மா இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து மதர்ஸ் டேவோட அருமை தெரியாது, அம்மாக்களுடைய அருமையும் தெரியாது. அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை தெரியும். ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, அதனால எனக்கு எங்கள் அம்மா இல்லாமல் நான் என்னென்ன கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு அம்மா இல்லாதனால அவங்களுக்கு நம்ம என்ன கஷ்டப்படுறோங்கிறது தெரியும். ஆனால் அம்மா இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்லாத காலகட்டத்தில் மட்டும்தான் தெரியும். ஆனால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை அவங்களுக்கு செய்யுங்க. ஓகேங்களா? ஏன்னா வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் நமக்கு. அதுவும் நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கிறவங்களையும் சரி, நாமளும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களையும் சரி சந்தோஷமா வச்சுக்கணும். ஓகே, அடுத்ததான் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கி நல்லா இருக்கோம் அப்படின்னாக்கா அது காரணம் முழுக்க நம்ம எல்லையில் வந்து பாதுகாப்பில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் தான் முழுக்க காரணம். அவங்களுக்கு நம்ம மனசார நம்ம நன்றி சொல்லிக்கணும். நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது தகாது. நம்ம என்னதான் வீடியோ எடுத்து போட்டுட்டு நம்ம ஜாலியாக எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்க எங்கே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம இந்தியனா பிறந்ததுக்கான அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்கிட்ட கூட நம்ம நாட்டில் இது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ அவங்களுக்கும் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பார்க்குறாங்களோ தெரிஞ்சுக்கலையோ, ஆனால் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி தெரியப்படுத்துவேன். இப்போ வந்து போர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்க அதிபர் சொல்லி எல்லாம் சமாதானம் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஜனங்க அரிசி வாங்கி வைக்கலாமா, சிலிண்டர் வாங்கி வைக்கலாமா, எதேதோ எல்லாரும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து நாம் இங்கே இருக்கும் போதே நமக்கு இப்படி இருக்கு, இன்னும் ஜம்மு காஷ்மீரில் அங்கே அந்த எல்லையில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அதுலேயும் நம்ம சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குலாம் நம்ம என்ன பதில் சொல்லுவோன்னே தெரியல. பாவம், அவங்களும் நம்மளாட்டம் குடும்பமாக தானே இருந்திருக்காங்க. அதனால நமக்காக தியாகம் பண்ண அவங்களுக்கு நம்ம எப்பவுமே நன்றி கடனோட இருக்கணும். சரிங்களா? அப்புறமேட்டு இன்னைக்கு வந்து இதுக்கு நம்மளுடைய ரெகுலர் வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கேன். போயிட்டு வந்துட்டு என்னென்ன நான் இன்னைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வரலான்னு. ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு போகணுங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, வாங்க போகலாம். ஒரு 3 விசேஷத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்ணா வீட்டு விசேஷம் தான் போனோம். இது வந்து பொண்ணு பெரிய மனுஷியானாக்கா சீர் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த விசேஷம் தான் ஃபஸ்ட்டு விசேஷம். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அவங்க மாமாவுடைய சீர்வரிசை கொண்டு வந்து வச்சாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதாங்க பிளேட் டெக்கரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் பார்த்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்களும் அண்ணா வீட்டாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒன்றா நின்று. அதுக்கப்புறம் அண்ணா வீட்டாரும் அவங்க வீட்டாரும் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னாக்கா அண்ணாவுடைய அக்கா பேத்தி தான் இந்த பொண்ணு. அதனால் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்தது என்ன, அவங்க வீட்டை சுற்றி பார்க்குற வேலை தான். நம்ம போனால் சும்மா இருப்போமா, அதனால் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தோம். உள்ளே போன உடனேயே வந்து நம்ம ராமருடைய ஃபோட்டோ பெருசாக மாட்டியிருந்தாங்க. அதுவும் 3D எஃபெக்டோடுங்க, சூப்பராக இருந்துச்சு, கண்ணை பறிச்சிச்சு எனக்கு. அது என்ன கான்செப்ட்னாக்கா ராமர், சீதை, லக்ஷ்மணன் இவங்க எல்லாமே வந்து
ராவணனோட போர் செஞ்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அயோத்தி வராங்க பார்த்தீங்களா, அயோத்தி வர ராமனை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. நம்ம வீட்டுக்கு வரீங்களா வாங்கன்னு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு மீனிங்காக இந்த மாதிரி ஒரு படம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது நமக்கு சாப்பாடு தான். சாப்பாடு காளான் பிரியாணிங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வகையான பொரியல், அப்புறம் சில்லி பொரிச்சிருந்தாங்க, 2 ஸ்வீட்டு, பாயாசம், ஐஸ்கிரீமு, இது மாதிரி தடபுடலாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். அவங்க காம்பவுண்டை ஒட்டின மாதிரியே வந்து செடி கடை போட்டிருந்தாங்க. அவங்க தான் விட்டுருப்பாங்க போல இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், போயிட்டு வரும்போது செடி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செம்பருத்தி பூச்செல்லாம் வாங்கினேன். இதெல்லாமே கொஞ்சம் அவர் ரேட்டு குறைச்சி தான் கொடுத்தாரு, நமக்கு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கியாச்சு எப்படி ஒரு வழியா. ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் செடிங்க பார்த்தீங்களா வாங்கிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு சாயந்தரம் வச்சுருவேன் செடிங்களை. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நைட் டிஃபன் போய் செய்யணும். ஏன்னா காலையிலேயே ஓபி அடிச்சிட்டேன், மதியமும் ஓபி அடித்தாச்சு. இப்போ நைட் டிஃபன் செய்யணும். எங்கள் வீட்டுக்கார் வந்து வெங்கடேஷ் பட் சாரோடைய குழம்பையே தான் வைக்கணும்னு சொல்லி அது காயெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. அதனால் அந்த குழம்பு போய் வைக்கலாம். இப்போ அது எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அந்த குழம்பு போய் வச்சிடலாம். இப்போயும் வச்சிட்டோமாக்கா நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. அதுதான் இந்த குருமா ரொம்ப காலத்தில் நான் எழுதி வச்சதுங்க. நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து சமையல் வித் வெங்கடேஷ் பட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் போடுவார் விஜய் டிவியில். அப்போலாம் நான் எழுதி வைப்பேன் அவருக்கு செய்கிற சமையலை பார்த்து. அப்போ செஞ்ச சமையல் இந்த குருமா, அது எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ அது மேலே அதுதான் வேணும், எனக்கு அந்த குருமா தான் வேணும், செஞ்சு கொடு, வெங்கடேஷ் பட் சார் செஞ்சு அந்த குருமாவை செய்ய அப்படிங்கிறாரு. இப்போ அதுக்காகவே இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன செஞ்சேன்னு பார்த்து பழைய நோட்டு பாருங்களேன், டைரி எங்கேயோ இருந்து இப்போ தூசி தட்டி எடுத்துருந்துருக்கேன். அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அந்த குருமா தான் செய்ய போகிறேன். இது ரெண்டுக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து முதல்ல வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். எத்தனையோ நாள் சொன்னேன் இந்த ஓவனை தொடச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் துடைக்காதவ இன்னைக்கு வந்து பேக்கிங் கிளாஸ்க்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அவளே துடைக்கிறாள். ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துட்டா, வேறு யாரும் கொடுக்கல. நம்ம அய்யனாரோடைய பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது, அதனால் எனக்கு செஞ்சு கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. அது செய்யறதுக்கு ஓவனை க்ளீன் பண்ணிவிட்டு செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. தனக்கு தான் இல்லைங்களா. அந்த இரும்பு ப்ரஷ் போட்டு தேய்ச்சினா அங்கத்தில் இருக்கிற பெயிண்ட்லாம் போயிடும். பெயிண்ட் இல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒளிவி இருக்கு, அது ஒட்டி இருக்குதா? வந்து ஒரு 15 20 30 பேக்கிங் மறுபடியும் ஆகி அந்த இடத்துல இறுகியே போயிடுச்சு, கட்டியாயிருச்சு. அது நான் அப்பயே சொன்னேன், திலகாக்கா துடைக்க தெரியாது, நீ துடைச்சி வை அப்படின்னு எப்போ எழுந்து சொல்லிட்டு இருக்கிறேன். யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அவளுக்கு யூஸ் ஆகணுமேங்கிறதுனால இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கா. ஓகேங்க, நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே ஒருத்தர் வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு, எப்போ சமைச்சிட்டு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், தேங்காய், முந்திரி, அதுக்கப்புறம் பூண்டு, கசகசா, சோம்பு, சரிங்களா, 2 எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். நான் எல்லாமே போட்டு வறுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, இப்போ நான் காட்டின இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு வறுத்துடணும், அவ்வளோதான். எல்லாம் போட்டு வறுத்துட்டு அது கூடவே தேங்காயும் போட்டேன் பாருங்கள். நம்ம திருகி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அப்படியே கட் பண்ணி போட்டேன். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காய்ங்க வந்து கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு நூட்கோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். வந்து ஹெல்ப்புக்கு வந்து கட் பண்ணி கொடுக்குறேன்னு வந்திருக்காரு. ஏன்னா லேட் ஆயிடுச்சு, 7:45 ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு வந்தானுங்களா. அதுதான் தேங்காயும் அரைச்சிட்டேன். இப்போ வெங்காயம்லாம் அரிஞ்சு இனிமேல் தாளிக்கிற வேலை தான். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பெரிய சைஸு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு கொஞ்சம், அவ்வளோதான். சோம்பு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுடலாம்.
பட்டை, லவங்கம், ஏலக்காய், பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து 2 தக்காளி போட்டுக்கலாங்க. நம்ம சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பும் மஞ்சள் போட்டுடலாம். உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அவ்வளோதான் போட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் காய் எடுத்து போட்டுற வேண்டியது தான். இப்போ மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுடலாம். கொத்தமல்லி தூள் கொஞ்சம், அவ்வளோதான். வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு இது கொதி வரட்டும். அதுக்கப்புறம் காய் போடலாம். காய் வேணால் அவர் வந்து காயை தனியாக வேக வச்சிட்டாரு. தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் வேக வச்ச காய் தான் இதில் போட்டார். ஆனால் காய் வந்து வேக வைக்கல பாருங்கள். சும்மா கழுவி மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயை நம்ம இதை கொதிக்கும் போது அப்படியே போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அவர் செய்கிறது எதுதான் சூப்பராக இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள். அதெல்லாம் அப்போயே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் போடுவாங்க அந்த இது சமையல் வித் வெங்கடேஷ் பட்டுன்னு சொல்லிட்டு. அதை எங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை போகாமல் அது இருந்து நான் பார்ப்பேன் நான். அவ்வளோதான். இப்போ காயை கொட்டிடலாம். நான் வந்து காலிஃப்ளவர் மட்டும் சுடுதண்ணில் போட்டிருக்கேன். இது தேங்காயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கூட காலிஃப்ளவரை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம தேங்காயை ஊற்ற வேண்டியது தான். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும், அப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய்க்கு தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் இதில் ஊற்றிடலாம். இது கூட இப்போ காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா காய்களும் நல்லா வெந்து வந்துச்சுனாக்கா நமக்கு குருமா ரெடி. இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பரோட்டாக்கு அதை விட சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சும் அவர் கேட்குறாருன்னா அப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும் தானே கேட்குறாரு. அதனால் நீங்களுமே ஒரு ட்ரிப் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக பாராட்டு வாங்குவீங்க. அவ்வளோதாங்க, குழம்போட வேலை முடிஞ்சிச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. இன்னும் கெட்டியாக வேணாலும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோமாக கெட்டியாக வந்துடும். நம்மளோட விருப்பம் தான். இதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி சுட்டுறலாம். பச்சைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை முளைக்கட்டி அதை வந்து நல்லா அரைச்சி அது கூட கோதுமை, அதுக்கப்புறம் கடல மாவு, இதெல்லாம் நிறைய பொருட்கள் சேர்த்து இந்த சப்பாத்தி மாவு பிணைஞ்சு சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஏங்க குருமா குழம்பு கேட்டிங்களே, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அது அங்கே போய் லைட் வெளிச்சமாக இருக்குது. இப்படி வாங்க, இங்கேயே உட்காருங்க. வந்து ஸ்கூல் பையனை கூப்பிட்டு வந்து ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாமல் குருமா குழம்பு வச்சிங்களா, அது செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுங்க. போதுங்களா? பாருங்கள். சாப்பிட்டா அதை எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னு சொன்னதுக்கு இப்படி சொல்லுவீங்களா? ஆமாம் ஆமாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.